அனைவருக்கும் வினோத் பறவையின் பணிவான வணக்கங்கள். அதாவது கடல் தண்ணியில் வந்துட்டு இந்த மீன்லாம் ஜிலேபி மீன்லாம் வந்துடும் இல்லையா, அந்த மீனை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு வலையில் நிறையா கிடைச்சிருக்கு. இந்த மீன் வந்து நம்ம வீட்டுக்கு எட்டு போய் கொடுக்கலாம். ஆனால் அவங்க வந்து ஆய மாட்டாங்க, நம்மளே ஆய சொல்லி டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நண்பர்கள் யாராவது கேட்கலாம், அவங்களும் சின்ன மீனா அப்படின்வாங்க. இந்த பதிவு பார்த்துட்டு யாராவது நம்ம நண்பர்கள் வந்து மீன் வேணும்னாங்கன்னா சும்மா தான், காசு கிடையாது. நம்ம எப்பயாவது மீனுக்கு வரும்போது சொல்லுங்கள், ஒரு கூட நம்ம வந்து பிடிச்சி கொடுத்துடலாம். இந்த மீனை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த தண்ணியில் விட போகிறோம், இந்த ஆற்று தண்ணியில். இது வந்து என்ன ஆகிடுன்னா கொஞ்ச நாள் உயிர் வாழும். ஏன்னா நிறைய மீன் இறந்துடும் உப்பு தண்ணி பற்றாமல். அதனால் இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், இதிலே டிஸ்போஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஒரு நாளைக்கு நல்லா பெருசாக வளரும். ஆனால் கேட்டால் கொடுக்கலாம். ஆனால் இது யாரும் இப்போ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இப்போ டைமுக்கு எல்லாரும் வந்து பெரிய மீன் தான் விரும்புவாங்க. அவ்வளோதான். ஒரு நாள் இந்த மீனே கிடைக்காத ஒரு சூழல் ஏற்படும். ஆனால் இப்போதைக்கு இது வந்து வளர்ச்சி அடையலாம். நான் உப்பு தண்ணியில் இருக்குல்ல, உப்பு தண்ணியில் இருக்கும்போது என்ன மீன் நிறைய இறக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மீன்களுக்கு. ஓகேங்களா? அதனால் இங்கே மீன் பிடிக்கிறவங்க, பாண்டிச்சேரியில் பிடிக்கிறவங்க அப்படி தான் விடுவாங்க. இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மீன்களை எடுத்து இன்னொரு தண்ணியில் விட்டாங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு உயிர் வாழும். அதுக்கப்புறம் பெருசானதுக்கப்புறம் பிடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாராவது பிடிச்சி அவங்க வாழ்வாதாரத்துக்கு கொண்டு போய் வேண்டியதான். இந்த மீன்லாம் கொஞ்சம் அடிப்பட்டதுன்னா கொஞ்சம் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதிகமாக விசிறு வலையில் பொறுத்த வரைக்கும் மீன் வந்து இறக்காது. நம்ம அப்படியே உயிராகவே பிடிச்சி நம்ம விட்டுலாம். விடுற வலையில் தான் இறந்து போவோம் மீன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது மீன் இதுமாதிரி பிடிச்சா கூட இந்தாண்டே விட்டுருங்க. நல்லாயிருக்கும். மீன் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். தேவையானப்ப பிடிச்சிக்கலாம். வாழ்க யோகம், யோகம் அல்லட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன்.